கைஸ் நம்ம இந்த லெவலை பார்த்தீங்கன்னா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம். ஓகேங்களா? இந்த லெவலில் நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஐடிஎம் ஸ்டேக் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்குள்ளே போட்டி நடக்கணும். அதில் ஒருத்தன் ஸ்ட்ராங் ஆகணும், ஒருத்தன் வீக் ஆகணும். நம்ம வீக் ஆகிறவனா ட்ரேட் எடுக்காமல் அங்கேருந்து ஸ்ட்ராங் ஆகிறவனா ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா? அதில் ஒருத்தன் வீக் ஆனால் தான் நம்ம ஆஃப் நெட்டில் ஸ்ட்ராங் ஆனவனா என்ட்ரி எடுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க ஐடிஎம் ஸ்டேக்கு இவங்க 2 பேர் தான். 24,500 புட்டு, 24,400 கால். இவங்க 2 பேர் தான் நம்ம எடுத்திருக்க ஸ்டேக். நம்ம எடுத்திருக்க ஐடிஎம் ஸ்டேக் 2 பேரும் இவங்க தான். ஓகேங்களா? இவங்க 2 பேருக்குள்ளே போட்டி நடக்கணும். இதில் ஒருத்தன் ஸ்ட்ராங் ஆகணும், ஒருத்தன் வீக் ஆகணும். நம்ம வீக் ஆனோன்னா என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸ்ட்ராங் ஆனோன்னா என்ட்ரி எடுத்தால் தான் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அதனால் நம்ம ப்ராஃபிட்டபுளாக ஆகிறதுக்காக ஸ்ட்ராங் ஆனோன்னா என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் யார் ஸ்ட்ராங்கு யார் வீக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம இன்னொரு கால்குலேஷன் வச்சுருக்கோம். அது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த கால்குலேஷன் போட்டு பார்ப்போம். அதில் பார்த்திங்கன்னா யார் ஸ்ட்ராங்காக இருக்கா யார் வீக்காக இருக்கான்னு பார்த்து, அப்படி வீக்காக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா வீக் ஆகிற வரையும் வெயிட் பண்ணி நம்ம ஸ்ட்ராங்கான பேருக்கு என்ட்ரி எடுப்போம். ஸ்ட்ராங் ஆனோன்னு. ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா கால் தான் வீக்குன்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். புட்டு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியும். அதனால் புட்டில் நம்ம என்ட்ரி போகிறோம். ஓகேங்களா? நம்ம முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்மளுக்கான லெவல்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். 2வது யாருக்குள்ளே போட்டினும் போட்டிருப்போம். 3வது யார் ஸ்ட்ராங்கு யார் வீக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா? நம்ம டெலிகிராம் சேனலில் இதெல்லாம் முன்னாடியே போட்டிருப்போம். இந்த லெவல்ஸையும் ப்ளஸ் யாருக்குள்ளே போட்டின்றதையும் போட்டிருப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா கால் தான் வீக்குன்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். புட்டு ஸ்ட்ராங்குன்னு தெரியும். அதனால் புட்டை மட்டும்தான் நம்ம என்ட்ரிக்கு போகிறோம். புட்டில் என்ட்ரி போனோம். மார்க்கெட் ஒன் சைடு மூவ்மெண்ட்டாக போயிடுச்சு. நம்ம அதிகபட்ச டார்கெட் 40 பாயிண்ட் வைப்போம். இது ஒன் சைடு மூவ்மெண்ட்டாக போயிருக்கு. ஓகேங்களா? ஓகே கைஸ், பாய்.